ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஏஇ ஜிஎஸ்ஓ கல்பாக்கம் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜெனரல் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டானமிக் எனர்ஜி கல்பாக்கம், இது வந்து மத்திய அரசினுடைய நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸ் அடிப்படையில் 7 ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், கேஷுவலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், நர்ஸ் ஏ, பார்மசிஸ்ட் பி போஸ்ட் நிரப்புறாங்க. வேலை சென்னை கல்பாக்கத்தில். விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/5/2026. இந்த வேலைக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான விண்ணப்பம் www.igcar.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், கேஷுவலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் 2 போஸ்ட்டு, நர்ஸ் ஏ 2 போஸ்ட்டு, பார்மசிஸ்ட் பி 3 போஸ்ட்டு நிரப்புறாங்க. ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், கேஷுவலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸ் ஏ இந்த வேலைக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ இன் நர்சிங் மிட்வைஃபரி 3 வருஷ கோர்ஸு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பார்மசிஸ்ட் பி இந்த வேலைக்கு 12th படிச்சிருக்கணும், 2 வருஷம் டிப்ளமோ இன் பார்மசி படிச்சிருக்கணும், 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், கேஷுவலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு 94,326 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. நர்ஸ் ஏ இந்த வேலைக்கு 73,786 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. பார்மசிஸ்ட் பி இந்த வேலைக்கு 48,980 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இன்டர்வியூ அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. www.igcar.government.in இந்த வெப்சைட்டில் இந்த வேலைக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களையும் இணைத்து இந்த இமெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. vnaran@igcar.government.in இந்த இமெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.